वेदो हरीश्वरस्तुत्यां विहर्त्रीं विन्ध्यभूधरे हरप्राणेश्वरीं वन्दे हन्त्रीं विबुधविद्विषाम् अभ्यर्थनेन सरसीरुह सम्भवस्य त्यक्तोदिता भगवदक्षि पिधानलीला विश्वेश्वरी विपदपागमने पुरस्तात् माता ममास्तु मधुकैटभयोर्निहन्त्री प्राङ्निर्जरेषु निहतैर्निजशक्तिलेशैः एकीभवद्भिरुदिता अखिललोकगुप्त्यै सम्पन्नशस्त्रनिकरा च तदायुधस्थैः माता ममास्तु महिषान्तकरी पुरस्तात् प्राळेयशैलतनया तनुकान्तिसम्पत्कोशोदिता कुवलयच्छविचारुदेहा नारायणी नवदभीप्सितकल्पवल्ली सुप्रीतिमावहतु शुम्भनिशुम्भहन्त्री विश्वेश्वरीति महिषान्तकरीति यस्याः नारायणीत्यपि च नामभिरङ्कितानि सूक्तानि पङ्कजभुवा च सुरर्षिभिश्च दृष्टानि पावकमुखैश्च शिवां भजेताम्. இதுதான் ஆரம்பிக்கணும் இன்னைக்கு. विश्वेश्वरीति महिषान्तकरीति यस्याः नारायणी इत्यपि च नामभिः अंकितानि सूक्तानि पंकजभुवा च सुरर्षिभिश्च दृष्टानि पावकमुखैश्च शिवाम भजे ताम. நிறைய ரீடிங்ல வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து பஜே தாம்னு ஒரே வேர்டா போட்டிருக்கோம். அது ஆக்சுவலி பஜே தாம்னு பிரிச்சுக்கணும். ஸோ இது வந்து இந்த அடுத்த 3 5 6 7 8 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சம்மரி மாதிரி இருக்க போகுது இதுக்கு, இந்த தேவி மகாத்மியத்துக்கு. ஸோ விஸ்வேஸ்வரி இதி महिषान्तकरी इति नारायणी इति च यस्य नामभिः अंकितानि सूक्तानि पंकजभुवा सुरर्षिभिः पावकमुखैश्च दृष्टानि तां शिवां भजे. அம்பாளை வந்து 3 ஸ்துதிகள் 3 நாமாக்கள்னால சொல்லி அந்த 3 நாமாக்கள்னால அங்கிதம்னு சின்ஹிதம் அதனுடைய அந்த பேர்லயே வந்து சூக்தங்கள் 3 இருக்கு தேவி மகாத்மியத்துல 3 இடங்கள்ல. முதல்ல விஸ்வேஸ்வரின்னு 4வது அத்தியாயத்துல முதல் அத்தியாயத்துல, அதுக்கப்புறம் மகிஷாந்தகரின்னு 4வது அத்தியாயத்துல, அதுக்கப்புறம் நாராயணின்னு சொல்லி 11வது அத்தியாயத்துல. சோ 3 அத்தியாயங்கள்ல 3 பேர் ஸ்தோத்திரம் பண்றா. 3 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள்னு எடுத்துக்கணும். ஏன்னா விஸ்வேஸ்வரின்னு சொல்றச்சு அங்க வந்து பங்கஜ பூவா, பங்கஜ பூஹுங்கிறது பிரம்மா, பிரம்மா சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் அது வந்து விஸ்வேஸ்வரி ஸ்தோத்திரம். அது சூக்தம். ஏன்னா அத வந்து விஸ்வேஸ்வரீம் ஜெகத்தாத்ரீம் ஸ்திதி சம்ஹாரகாரிணீம் நித்ராம் பகவதீம் விஷ்ணோஹோ அதுலாம் தேஜசப் பிரபுன்னு சொல்லி விஸ்வேஸ்வரியான ஜெகத்தாத்ரியான ஸ்திதி சம்ஹார லயம் இவைகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய விஷ்ணுவனுடைய யோக நித்ராவா இருக்கும் அந்த விஷ்ணு மாயாவை ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லி, ஆனா விஸ்வேஸ்வரின்னு ஆரம்பிக்கிறதுனால அந்த நாமபிகி அந்த நாமாவனால அந்த நாம்னா விஸ்வேஸ்வரி இது நாம்னா அங்கிதம் சூக்தம், அங்கிதம் அந்த நாமத்தினால இருக்கக்கூடிய ஒரு சூக்தமானது பிரம்மாவனால முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டது. அது திருஷ்டம், கிருதம் இல்ல. அவர் வந்து செய்யல எதுவுமே. நமக்கு வந்து ஸ்தோத்திரங்கள் வருதுன்னா தானா வருது. எத்தனையோ இன்ஃப்ளூயன்சஸ் நமக்கு வந்து மனசுல இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்சஸ்னால அம்பாளுக்கு வந்து இந்த மாதிரியும் கேட்கணும்னு ஆசையா இருக்கும். அதனால அப்படி ஒண்ணு அவ பண்றா, அவ்வளவுதானே தவிர அதுல வேற எதுவும் இல்ல. சோ அதனால திருஷ்டானியும் தான், மந்திர திரஷ்டான் தான் இதுக்கும் சொல்லுவோம். வேதத்துக்குமே நம்ம வந்து மந்திரங்களை பார்த்தவர்கள்னு சொல்லுவோம். சோ அதனால மந்திரத்தை வந்து செய்யறது கிடையாது வேதம். அதனாலதான் வேதத்துக்கும் வந்து அபௌருஷேயம்னு சொல்றோம். புருஷனுடைய ஒரு ஒரு டச் கிடையாது. அவனுடைய புத்தியினால அதுல பிரதிபால ஒலிச்சு அதனால ஒரு 4 வார்த்தையை எடுத்து கோஷத்தை பார்த்து டிக்ஷனரிய பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ற ஸ்லோகங்கள் கிடையாது. இது எல்லாமே திருஷ்டம். அதனால பங்கஜ புவா திருஷ்டம் சூக்தம் விஸ்வேஸ்வரி அப்படின்னு முதல்ல. அதுல துவம் ஸ்வாஹா துவம் ஸ்வதா துவம் ஹி வஷட்கார ஸ்வராத்மிகா சுதா துவம் அக்ஷரே நித்யே திரிதா மாத்ராத்மிகா இப்படின்னு சொல்லி முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அது வந்து ஒரு ஸ்தோத்திரம், விஷ்ணுமாயாவை ஸ்தோத்திரம் செய்து அம்பாளுடைய ஆவிர்பாவம் ஏற்படுறது. அதுக்கப்புறம் மதுகைட்டபாளை கொல்றா.
இது பார்த்தோம் முன்னாடி. ரெண்டாவது என்ன, மகிஷாந்தகரி, மகிஷாசுரனுடைய வதம் போது தேவர்கள் ரிஷிகள் ரெண்டு பேருமா சேர்ந்து அங்க ஸ்தோத்திரம் பண்றது. அதுல வந்து மகிஷாந்தகரி சூக்தம், அதுக்கும் மகிஷாந்தகரி சூக்தம், அப்படி தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி 4வது அத்தியாயத்துல மகிஷாசுரனை வதம் பண்றா அம்பாள். அதுவும் ஆரம்பிக்கிறச்சு மகிஷாந்தகரின்னுட்டு சொல்ற தவிர, வந்துட்டேன் ஒரு நிமிஷம், தேவ்யா ததமிதம் சர்வம்னு இருக்கும் கீழே வியாக்கியானத்திலேயே அவர் போடுறார். சக்ராதயா சுரகணாः நிஹிதே அதிவீர்யே தஸ்மின் துராத்மனி சுராரிபலே ச தேவ்யா தாம் துஷ்டுபுஹு பிரணத்தி நம்ர திரோதராம்சா வாக்பிஹி பிரஹர்ஷ புலகோத்கம சாருதேஹா. அதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறது என்னன்னா, துஷ்டுபுஹு தாம் சுராஹா தேவீம் திவ்யைஹி மஹர்ஷிபிஹிங்கிறார். அதனாலதான் இங்க வந்து சுரர்ஷிபிஹி அப்படின்னு சொல்றச்சே, சுர வெறும் தேவரிஷிகள் மாத்திரம் இல்லை, சுராஹா ரிஷயஹா ச, அப்படி சுரர்ஷின்னு வந்திருக்கு. பொதுவா நம்ம வந்து புராணங்கள்ல பாக்கறச்சே சுரர்ஷின்னு சொன்னா நாரதரை சொல்லுவோம், இல்ல தேவரிஷியா இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் அந்த வேர்டை. இங்க தேவரிஷிகள் எல்லாருமே அப்படின்னா தேவர்கள் அவர்களும் ஸ்தோத்திரம் பண்றா, ரிஷிகளும் ஸ்தோத்திரம் பண்றா. அந்த ஸ்தோத்திரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மகிஷாந்த கரி, சோ மகிஷனுடைய மகிஷாசுரனுடைய அந்தம் ஏற்படுறது. அதனால அந்த சூக்தத்துக்கு மகிஷாந்தகரி சூக்தம்னு பேரு. அந்த பேருனாலேயே அதை சொல்றோம். அத அந்த ஸ்தோத்திரத்துல இருந்து ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்றேன், அழகா இருந்தது. எப்படி நமக்கு வந்து சௌந்தர்ய லஹரியில வந்து கிராம் ஆஹுர் தேவீம் துருகிண கிரகிணீம் ஆகமவிதோ ஹரேஃப் பத்னீம் பத்மாம் ஹர சஹச்சரீம் அத்விதனயாம் துரியா காபித்வம் துரதிகம நிசீம மகிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷின்னு சொல்லி அம்பாளை வந்து சக்தி ஸ்வரூபமாக பாக்கறச்சே நம்ம 3 உருவங்களாகவும் பாக்குறோம். எப்படி லக்ஷ்மி ஸ்வரூபமாகவும் அம்பாளை பாக்குறோம், அந்த சக்தி லக்ஷ்மியாவும் இருக்கா, சரஸ்வதியாவும் இருக்கா, பார்வதியாவும் கைலாசத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அதை தாண்டி பிரம்ம மகிஷி பகத்பாதால் எழுதினது இல்லையோ, அதனால அவருக்கு வந்து அந்த அந்த அத்வைத்தம் வேதாந்தத்தினுடைய ஒரு டச் இருக்கணும் அவருக்கு. அந்த அத்வைத்தம் டச் இருந்தாதான். அதே ஐடியால இங்க வந்து தேவி மகாத்மியத்துல எப்படி சொல்றாருன்னா, துர்காங்கிறவளை வந்து இந்த பவ சாகரத்திலிருந்து தாண்டு வைக்கிறவளாக சொல்றோம். அதாவது மேதா அசி தேவி விதித அகில சாஸ்திரசாரா, தேவர்ஷிகள் பண்ணக்கூடிய அந்த மகிஷாந்தகரி சூக்தத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. மேதா அசி தேவி, ஹே தேவி நீதான் வந்து மேதா புத்தி சக்தியா இருக்க, விதித அகில சாஸ்திரசாரா சரஸ்வதி ஸ்வரூபம் அங்க. அதுக்கப்புறம் துர்கா அசி, துர்க பவ சாகர நௌஹு அசங்கா, பற்றற்றவர்கள் இந்த இந்த அதாவது இந்த பவ சாகரம்ங்கிறது சம்சார கடல்ங்கிறது துர்கம், ரொம்ப டிஃபிகல்ட் டு கிராஸ். அதை கிராஸ் பண்றதுக்கு நௌஹு ஒரு படகு மாதிரி இருக்கா அம்பாள். அசங்கா, அசங்கானா அவளுக்கு வந்து ஒன்னும் இது கிடையாது, அந்த இடத்துல யாரு ஸ்தோத்திரம் பண்றாளோ அவளை வந்து அவ அழிச்சுட்டு போக போறா. இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், கெட்டவன், ஆனாலும் அதனால எனக்கு பிடிக்குங்கிறதுனால அழிச்சுட்டு போறேங்கிறது கிடையாதுங்க. அசங்காங்கிறச்சு அவளுக்கு ரொம்ப அது ஒரு ஐடியா. அப்கோர்ஸ் வியாக்கியானத்துல இன்னும் பல மீனிங் கொடுத்திருக்கா, நான் சும்மா ஒரு சுவாரஸ்யத்துக்காக அதை சொல்றேன். துர்க பவசாகர நௌஹு, துர்கான்னு ஒன்னு சொல்றா. மேலும் ஸ்ரீஹி லக்ஷ்மியா இருக்க, கைட்டபாரி ஹிருதய ஏக கிருத அதிவாசா, கைட்டபாரி விஷ்ணுவனுடைய ஹிருதயம், ஹிருதயத்தை வந்து ஹிருதயத்துல ஏககிருத அதிவாசா, அந்த ஹிருதயத்திலேயே நான் இருக்கணும்னு குடிகொண்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஸ்வரூபமாவும் நீ இருக்க. கௌரி துவமேவ சசி மௌலி கிருத பிரதிஷ்டா, அந்த சந்திரசேகரன் தலையில வந்து சந்திரனை வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சிவனிடத்துல பிரதிஷ்டா நிலை பெற்று இருக்கக்கூடிய கௌரியாவும் நீ இருக்க அப்படின்னு மகிஷாந்தகரின்னு சொன்னா கூட அந்த சக்தியை 3 ஸ்வரூபமாக பாக்குறோம். பின்னாடி வந்து பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல இருந்து லக்ஷ்மி தந்திரத்தில இருந்து எக்ஸ்டென்சிவா நமக்கு வந்து இவர் அபேதீட்சிதர் வந்து கோட் பண்றாரு, எக்கச்சக்கமா கோட் பண்றாரு நமக்கு, ஜஸ்ட் டு ப்ரூவ். ஏன்னா அந்த காலத்து அந்த டயத்துல வந்து ஹிஸ்டரி யோசிச்சு பார்த்தோம்னா வைஷ்ணவிசத்துக்கும் சைவிசத்துக்கும் ஒரு பெரிய டக் ஆஃப் வார் நடந்த ஒரு டயத்துல அபேதீட்சிதர் எழுதியிருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள்
அதனாலதான் ஹரிஹராபேத ஸ்தோத்திரம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்தோத்திரம். அந்த க்ஷேத்திரத்திலயும் உங்களுக்கு வந்து ஹரி ஹரன் ரெண்டு பேருனுடைய ஒரு பிரசன்ஸும் இருக்கு, அபேதத்தை காமிக்கிற மாதிரி. அதே போல இங்க தேவிக்கும் இதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்தோத்திரமும் எழுதியிருக்காரு, ரத்னத்திரய பிரதீட்சானுட்டோ. அந்த இடத்துல சிவ விஷ்ணு சக்தி, சக்தியினுடைய அபேதம். அங்க ஏன் லக்ஷ்மிய சொல்லலன்னு கேட்க முடியாது, அதுக்கு இங்க வரணும். அங்க வந்து சக்தின்னு சொல்றது பார்வதிங்கிற வந்து சிவ பத்னிய சொல்லல, சக்தி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய சகல சக்தி ஸ்வரூபத்தையும் சொல்றார், லக்ஷ்மி முதற்கொண்டு. அது ஏன் அப்படி சொல்றாருங்கிறதுக்கு முதல்ல இதை ஒரு பூர்வ பீட்டிக்கா போட்டுட்டாதான் நம்ம ரத்னத்திரய பரீட்சா படிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். இத வந்து இங்க சொல்றச்சு மகிஷாந்த கரிங்கிற இடத்துல மூன்று சக்திகளையும் சொல்றார். மேதா அசி, ஸ்ரீஹி அசி, கௌரித்வம். இதை தாண்டி துர்கான்னு ஏன் அந்த துர்கான்னு பேருன்னா, அன்னைக்கு சொன்ன துர்கேதி ஸ்மிருதா, அது போல இங்க வந்து துர்க பவ சாகர நௌஹு, இந்த பவசாகரத்தை தாண்டு வைக்கக்கூடிய ஒரு படகு மாதிரி இருக்க நீ அப்படின்னு சொல்றா. அது மகிஷாந்தகரி சூக்தம் சுரர்ஷிபிகி திருஷ்டானி, சுரர்கள் தேவர்கள் ரிஷிகள் இவர்கள்னால பார்க்கப்பட்டது. அதுதான் துஷ்டுபுகு தாம் சுராஹா தேவீம் சக திவ்யைஹி, திவ்யைஹி மகர்ஷிபிஹி சக தேவீம் துஷ்டுபுகு ஸ்தோத்திரம் செய்தார்கள். மூன்றாவதா வர்றது என்னன்னா ஏகாதச அத்தியாயத்துல நாராயணி அப்படின்னு, நாராயணி நமோஸ்துதேன்னு பல இடங்கள் அங்க வருது. அங்க காத்தியாயினி ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கா. அந்த அம்பாளுடைய உற்பத்தி ஆவிர்வாவம் ஏற்பட்டு அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அதுல தேவ்யா ஹதே தத்ர மகாசுரேந்திரே சேந்திராஹா சுராஹா வன்னி புரோகமாகான்னு ஒரு வேர்டு இருக்கு. வன்னி புரோகமாகாங்கிறச்சு, வன்னினா அக்னி, அக்னி தேவதையை முன்வைத்து கொண்டு தேவர்கள் ஸ்தோத்திரம் செய்தார்கள். சோ இங்க அதான் உங்களுக்கு வந்து நாராயணி இத்யபிச்ச அங்கிதம் சூக்தம் யாரால பார்க்கப்பட்டதுன்னா பாவக முகைஹி திருஷ்டம். பாவக முகம்னுங்கறச்சு பாவகன் அக்னி, அக்னிதான் முகம்னு ஆதி. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா இந்திராதி தேவதைகள் அப்படிங்கிறோம், அந்த ஆதி பதத்துக்கு பதிலா இங்க முகங்கிற பதத்தை வச்சுட்டு இருக்கார். சோ பாவக முகைஹிங்கிறச்சு பாவக அக்னி முதலிய ஆர் அக்னியை முன்வைத்து இருக்கக்கூடிய தேவர்களால் யாருடைய நாமாக்கள் வந்து இந்த மாதிரி பார்க்கப்பட்டதோ. சோ யஸ்யாஹா நாமபிஹி அங்கிதானி சுக்தானி ஏபிஹி திருஷ்டானி, இவர்களால் பார்க்கப்பட்டதோ தாம் சிவாம் அகம் பஜே, அந்த சிவா சக்தி, சக்தி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அம்பாளை நான் வந்து பஜே பதிக்கிறேன் அப்படிங்கிறார். இதுல வந்து வியாக்கியானம் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். பிரதம அத்தியாயே சிம்பிளா தான் இருக்கு, இருக்கிற ஸ்லோகங்கள்ல பார்த்துருவோம். சோ பிரதம அத்தியாயே பிரம்மணா கிருதம் ஸ்தோத்திரம் தேன திருஷ்டம் தது நது கிருதம் அப்படின்னு கடைசியில முடிப்பார். கிருதம்னு சொல்றது வந்து சும்மா ஒரு ஒரு இதுக்காக அவர் பண்ணார், அவர் வாயால பண்ணார், நிமித்த மாத்திரம் தான் அங்க. சோ அதனால தேன திருஷ்டம் அவரால் பார்க்கப்பட்டது. விஸ்வேஸ்வரியும் ஜெகத்தாத்ரீம்னு சொல்லி விஸ்வேஸ்வரி நாம்னா உபக்கிரமாத்து அந்த சூக்தத்துக்கு விஸ்வேஸ்வரி சூக்தம்னு பேரு. சதுர்த்த அத்தியாயே யத் ஸ்தோத்திரம் மகிஷாசுர வத அனந்தரம் தேவைஹி இந்திராதிபிஹி கிருதம். மகிஷாசுர வதத்துக்கு அப்புறம் தான், ஆமா கரெக்ட் கரெக்ட், மகிஷாசுரனுடைய வதத்துக்கு அப்புறம் தான் இங்க இருக்கு, நான் அதை தப்பா சொல்லிட்டேன் முன்னாடின்னுட்டேன். சோ மகிஷாசுரனுடைய வதத்துக்கு அப்புறம் தேவைஹி இந்திராதிபிஹி கிருதம் தது தேவைஹி மகர்ஷிபிஹி ச திருஷ்டம். அதனால்தான் தேவ்யா யயா ததமிதம் ஜெகதாத்ம சக்தியா நிசேஷ தேவ கண சக்தி சமூகமூர்த்தியா தாம் அம்பிகாம் அகில தேவ மகர்ஷி பூஜ்யாம் பக்தியா நதாக ஸ்ம விததாது சுபானி சானஹ. இப்படி ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்தோத்திரம் மகிஷாந்தகரி ஸ்தோத்திரத்தினுடைய ஆரம்பம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இதை சொல்றார். தேவ்யா யயா தேவ்யா ஈதம் ஜகத்து ஆத்மசக்தியா ததம், ததம்னா வியாப்தம், எந்த ஒரு தேவியினால அவளுடைய ஆத்மசக்தினா இத வந்து அபின்ன உபாதானம்னு சொல்லுவோம். அதாவது அபின்ன நிமித்தோபாதானம், நிமித்த காரணமும் அவதான்,
உபாதான காரணமும் அவளாதான் இருக்கா அப்படின்னு சக்திய வந்து நம்ம உபாதான இப்ப இதுல திரிஷதி பாஷ்யத்துல சொல்றச்சு அந்த இடத்துல வந்து விஸ்வேஸ்வரின்னு சொல்லி அம்பாளுக்கு வந்து அஹ், ரெண்டாவும் இருக்கா. எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம்னா ஒரு தங்கத்தினால பண்ணப்பட்ட ஒரு ஒரு தோடுன்னு வச்சுக்கிறோம். அந்த தங்கத்தினால பண்ற தோட்டுக்கு வந்து உபாதான காரணம்னு எடுத்துட்டோம்னா தங்கம், அதுதான் உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ். அத பண்றவன் ஒரு கோல்ட் ஸ்மித், அவனுக்கு வந்து நிமித்த காரணம்னு சொல்லுவோம். அவனை வச்சுட்டுதான் அவன் தான் இத பண்றான், அதனால அவனை நிமித்த காரணம்னு சொல்றோம். இந்த மாதிரி இந்த ஜகத்துங்கிற இந்த சிருஷ்டி இருக்கே, இந்த சிருஷ்டி வந்து ஆத்ம சக்தியாங்கிறார். அவளேதான் வந்து உபாதான காரணமாவும் இருக்கா. ஏன்னா அவளுடைய ஸ்வரூபமாக தான் இந்த உலகமே இருக்கு. அவதான் பண்ணவும் பண்றா, சிருஷ்டியாவும் சிருஷ்டி கர்த்திரியாவும் அவதான் இருக்கா. அதனால இதுல லலிதா திரிஷதியில வந்து விஸ்வ மாதான்னு சொல்லி அங்க அம்பாளுக்கு வந்து அபின்ன நிமித்தோபாதானம்ங்கிறார் அவர். ஆதிசங்கரர் பாஷ்யம் எழுதிருச்சு. அது இங்க எப்படி சொல்றார், தேவ்யா யயா தேவ்யா ஈதம் ஜகத்து ததம், இந்த ஜகத்தானது தன்னுடைய ஆத்ம சக்தியினால வியாப்தம் ததம் நிசேஷ தேவ கண சக்தி சமூக மூர்த்தியா எப்படி வியாபிச்சு இருக்கான்னா, ஒவ்வொரு ஸ்வரூபத்தையும் எடுத்தோம்னா அது வாயுன்னு எடுத்தோம்னா வாயவி ஸ்வரூபம், அங்க அம்பாள் தான் சக்தி. இந்திரன்னு எடுத்துட்டோம்னா அங்க இந்திராணி சக்தி. வன்னின்னு எடுத்துட்டோம்னா அவ வந்து பாவகமுகி. சோ ஒவ்வொன்னுத்துக்குமே பிராமி வைஷ்ணவி அப்படின்னு சொல்லி சகல விதமான சக்தி ஸ்வரூபமும் அம்பாள் வந்து ஒவ்வொரு தேவதையினுடைய ஒரு சக்தி ஸ்வரூபமாக அந்த மூர்த்தியாக அங்க இருக்கா. சோ நிசேஷ அகில தேவகண சக்தி சமூக மூர்த்தியா தாம் அம்பிகாம், அப்பேற்பட்ட அம்பிகையை அகில தேவ மகர்ஷி பூஜ்யாம், எல்லா தேவர்கள்னாலும் மகர்ஷிகள்னாலும் பூஜிக்க தகுந்தவளானவள், பக்தியா நதாக ஸ்ம, எங்களுக்கு அவள் சுபத்தை கொடுக்கட்டும், சுபானி விததாது இதி ஸ்தோத்திர உபக்கிரம ஸ்லோகே அகில தேவ மகர்ஷி பூஜ்யத்துவ விசேஷனாத்து, தேவர்கள் மகர்ஷிகள்னு ரெண்டுமே இருக்கு. அதனால ததா சுரகணாக சர்வே தேவ்யா இந்திர புரோகமாக ஸ்துதிம் ஆரேபிரே கர்த்தும் நிஹதே மகிஷாசுரே. சோ தேவரிஷிகணாக இந்திர புரோகமாக சுரகணாக, அது மாத்திரம் இல்ல அந்த இடத்துல அடுத்தது துஷ்டுவுகு தாம் சுராக தேவீம் சக திவ்யைஹி மகர்ஷிபிகின்னு இருக்கு. அதனால மகர்ஷிகளும் தேவர்களும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்றது. கடைசியில தான் வெறும் பாவக முகைகின்னு சொல்லி அக்னியை முன்னிட்டு கொண்டு தேவர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றது நாராயணி சுத்தம். इति स्तोत्र उपक्रमे तत्र देवान् प्रति स्तोत्रत्रय फल प्रतिपादके देवी वचने, இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பலனை வந்து அம்பாளே சொல்றா. யுஷ்மாபிஹி ஸ்துதயஹ யாஹ யாஹ பிரம்மர்ஷிபிஹி கிருதாஹ, எந்தெந்த ஸ்தோத்திரங்கள் உங்களால் செய்யப்பட்டதோ, யுஷ்மாபி ஸ்துதயோ யாஷ்ச யாஷ்ச பிரம்மர்ஷிபிஹி கிருதாஹ பிரம்மணா ச கிருதாயாஷ்ச பிரயச்சந்தி சுபாம் கதி. மூணு ஸ்தோத்திரங்களுக்குமே பிரம்மாவினால செய்யப்பட்டது, உங்களால் செய்யப்பட்டது, பிரம்ம ரிஷிகளால் செய்யப்பட்டது, இப்படி மூணு ஸ்தோத்திரங்களுக்குமே சுபாம் கதிம் பிரயச்சந்தி, அது நல்ல ஒரு கதியானது கிடைக்கும். இது பிரம்மர்ஷீணாம் ஸ்துதி கர்த்திருவஸ்ய பிரதிபாதனாச்ச தது மகிஷாந்தகரி சூக்தம்னு பேரு. அதுக்கப்புறம் சும்பவத அனந்தரம் ஏகாதச அத்தியாயே, சும்பனுடைய வதத்துக்கு அப்புறம் தேவ்யா ஹதே தத்ர மகாசுரேந்திரே சேந்திராஹ அசுராஹ வன்னி புரோகமாக தாம் அப்படின்னு இருக்கு. அதனால அக்னிய வந்து முன்னிட்டு கொண்டு காத்தியாயனியும் துஷ்டுபுகு, காத்தியாயனிங்கிற தேவிய ஸ்தோத்திரம் பண்றா. துஷ்டுபுகு இஷ்டலாபாத்து விகாசி வக்திராப்ஜ விகாசிதாஷாக. அப்படி விகாசி வக்திரம்னா அந்த இடத்துல வந்து வக்திராப்ஜன்னா வாய் முகம்ங்கிற தாமரை மலர்ந்து விகாசித ஆசாக தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் பிரகடனம் பண்ற மாதிரி இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட தேவர்கள் ஸ்தோத்திரம் செய்தா, காத்தியாயனிங்கிற அம்பாளை ஸ்தோத்திரம் செய்தான்னு இருக்கு. சோ தேவி பிரபன்னார்த்தி ஹரே பிரசீத, இதனுடைய ஆரம்பம் வந்து தேவி பிரபன்னார்த்தி ஹரே பிரசீதன்னு சொல்லி இத்தியாதி யத் அக்னிமுகைஹி தேவைஹி கிருதம் ஸ்தோத்திரம், அக்னி முதலியவர்கள்னால செய்யப்பட்ட ஸ்தோத்திரம். தது தைஹி ஏவ திருஷ்டம், அது முக்கியம்.
தன் நாராயணி சுக்தம். அதுதான் நாராயணி சுக்தம்னுட்டும் பல இடங்கள்ல அந்த இடத்துல வந்து நாராயணி நமோஸ்துதேன்னு வருது. சர்வசிய புத்தி ரூபேண ஜனசிய ஹிருதி சம்ஸ்திதே ஸ்வர்காபவர்கதே தேவி நாராயணி நமோஸ்துதேன்னு சொல்லி ஒரு பல ஸ்லோகங்கள் பின்னாடி வரிசையா நாராயணி நமோஸ்துதேன்னு வர்றதுனால அந்த நாராயணிங்கிற நாமபிகி அங்கிதானி, அந்த நாராயணிங்கிற நாமாவினால நாம்னா அங்கிதம் பொதிக்கப்பட்டது. அதனால அந்த நாமாவையே வச்சு அது வந்து சூக்தம்னு சொல்லிடுறோம். த்ரீணி ஏதானி ஸ்தோத்ராணி அகிருதக அநாதி ஸ்தோத்திர ரூபாணி. அகிருதகம், கிருதகம்னா இது ஆர்டிபிஷியல், அகிருதகம்னா ஆர்டிபிஷியல் இயற்கையாக ஏற்பட்ட ஸ்தோத்திரங்கள். அதனால அநாதி ஸ்தோத்திரம், அதுக்கு வந்து ஒரு ஆதிங்கிறது கிடையாது. பிரம்மாதிகள் பிரம்மாதிபிகி திருஷ்டானி அவர்களால் பார்க்கப்பட்டது. பரம் ந, இந்த கிருதைஹி வேண்டாம், ந கிருதானி மாத்திரம் போறோம். கிருதானி இத்யேதத் அக்ரிம பாஞ்சராத்திர வச்சன உதாகரணேன ஸ்பஷ்டி பவிஷ்யதி. இந்த 8வது ஸ்லோகத்துக்கு அப்புறம் வரிசையா பார்த்தேன்னா ஒரு பெரிய வியாக்கியானம் மாதிரி போட்டிருக்கார். ஒண்ணும் இல்ல, இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தினுடைய லக்ஷ்மி தந்திரம்னு ஒரு டெக்ஸ்ட். பாஞ்சராத்திரம் வந்து வைஷ்ணவாளுடைய ஆகமங்கள். அதுல பல ஆகமங்கள் பல சம்ஹிதைகள் இருக்கு. அதுல இருந்து லக்ஷ்மி தந்திரம்னு ஒரு இடத்துல இதே மாதிரி இந்த இது பிளஸ் அடுத்த ஸ்லோகம் அதுக்கும் அடுத்த ஸ்லோகம் இதுல இருக்கக்கூடிய ஒரு கன்சைஸா அதுல இருக்கு. அதுல இருந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட 25 ஸ்லோகத்துக்கு மேல கொடுத்திருக்காரு அவர். அது அந்த பாஞ்சராத்திர வச்சனம்ங்கிறது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். சோ அதனால விஸ்வேஸ்வரீதி மகிஷாந்த கரீதி யஸ்யாஹ நாராயணீத்யபிச்ச நாமபிரங்கிதானி சூக்தானி பங்கஜ புவாச்ச சுரர்ஷிபிஸ்ச திருஷ்டானி பாவக முகைஸ்ச சிவாம் பஜேதாம். அடுத்தது உற்பத்தி தைத்திய ஹனன ஸ்தவனாத்மகானி சம்ரக்ஷகாணி அகில பூத ஹிதாய யஸ்யாஹ சூக்தானி அசேஷ நிகமாந்த விதஃப் படந்தி தாம் விஸ்வமாதரம் அஜஸ்ரம் அபிஷ்டவீனி. உற்பத்தி தைத்திய ஹனன ஸ்தவனாத்மகானி, இந்த முதல் அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிச்சு தேவி மகாத்மியத்துல முதல் அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிச்சு 11வது அத்தியாயம் வரையில் இருக்கக்கூடியது அம்பாளுடைய உற்பத்தி. ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் அம்பாளுடைய ஒரு ஆவிர்பாவம் உற்பத்தி. அதுக்கப்புறம் தைத்திய ஹனனம், அரக்கனை கொல்றது. அதுக்கப்புறம் ஸ்தவனம், ஸ்தோத்திரம் செய்யறது. அம்பாளுடைய உற்பத்தி ஆவிர்பாவா, தைத்திய ஹனனம், அதுக்கப்புறம் ஸ்துதி. சோ பிரதம சரித்திரத்துல பார்த்தோம்னா உற்பத்தி விஷ்ணுமாயாவனுடைய ஆவிர்பாவா, யோகநித்ரா வெள்ளவரா. அதுக்கப்புறம் மது கைட்டபான்னுட்டு 2 அரக்கர்களுடைய வதம் ஏற்படுறது, தைத்திய ஹனனம். அதுக்கப்புறம் பிரம்மாவனுடைய ஸ்தோத்திரம் ஸ்தவனாத்மகம். இப்படி இந்த ஒவ்வொரு ஸ்தோத்திரம் அது பிரதம சரித்திரத்தினுடையது. 2வது சரித்திரம் எடுத்தோம்னா மத்தியம சரித்திரத்துல அங்க வந்து பத்ரகாளி என எந்த விதமான ஒரு சக்திக்கு ஆவிர்பாவம்ங்கிறது சரியா சொல்ல வரல. ஏன்னா தேவி சண்டிகா பல பல இது சொல்றார். ஆனா கடைசியில வந்து நடுவுல திரிநேத்ராச்ச திரிசூலேன ஜகான பரமேஸ்வரி துஷ்டுபுஹு தாம் சுராஹா தேவீம் சக திவ்யைஹி மகர்ஷிபிஹின்னுட்டு சொல்ற இடத்துல திரிநேத்ராச்ச திரிசூலேன ஜகான பரமேஸ்வரி, மகிஷாசுரனை வதம் பண்றச்சு திரிநேத்ரா 3 கண்களை உடையவள், திரிசூலேன சூலத்தை வச்சுண்டு அம்பாள் கொள்றா. ததா இதி உக்த்வா பத்ரகாளி பபூவ அந்தர்ஹிதா நிருப. அதனால பத்ரகாளி ஸ்வரூபமா அம்பாள் ஒரு ஆவிர்பாவம் எடுத்துண்டு மகிஷாசுரனுடைய வதம் ஏற்படுறது. சோ உற்பத்திங்கிறச்சு பத்ரகாளியனுடைய ஒரு ஆவிர்பாவா. காளிங்கிறது மகாகாளன், அதாவது சிவனுடைய பத்னி காளி. அதுல வந்து சாரி பத்ரகாளி ஆவிர்பாவம். அதுக்கப்புறம் மகிஷாசுர வதம் ஏற்படுறது. தேவ ரிஷிகள் 2 பேரும் ஸ்தோத்திரம் பண்றது. தேவர்களும் ஸ்தோத்திரம் பண்றா, ரிஷிகளும் ஸ்தோத்திரம் பண்றா. இது மத்தியம சரித்திரத்துல இருக்கக்கூடிய உற்பத்தி தைத்திய ஸ்தவன. சோ உற்பத்தி தைத்திய ஹனன, தைத்திய ஹனன ஸ்தவனாத்மகானி. இது எல்லாமே அகில பூத ஹிதாய சம்ரக்ஷகாணி,
சம்ரக்ஷகாணி எல்லா பூதங்களினுடைய எல்லா ஜீவராசிகளினுடைய ஹிதத்துக்காகவும் சம்ரக்ஷகாணி எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் ரக்ஷணை பண்றதுக்காக உண்டான ஏற்பட்ட இந்த சரித்திர வர்ணனை. சோ அது பிரதம சரித்திரம் ஆயிடுத்து, மத்தியம சரித்திரம் ஆயிடுத்து. உத்தம சரித்திரத்துல பார்த்தோம்னா கௌஷிகிங்கிற அம்பாளினுடைய ஆவிர்பாவம் எப்படி அந்த கோஷத்திலிருந்து உண்டான நீலமயமான அந்த கோஷத்திலிருந்து உண்டான காந்திமயமான அந்த இவ கௌஷிகின்னுட்டு அம்பா பார்வதி பின்னாடியே கௌரி பின்னாடியே வந்து இருக்கக்கூடியவள். அந்த கன்னிகாவனாலதான் சும்ப நிசும்ப வதம் ஏற்படுறது. சோ கௌஷிகிங்கிற ஒரு அம்பாளுடைய உற்பத்தி, தைத்திய ஹனனம்ங்கிறது சும்ப நிசும்ப வதஹா. அதுக்கப்புறம் தேவர்கள் பாவக முகைஹி அப்படின்னு முன்னாடி சொன்னாரே, பாவக முகைஷ்டானி, அந்த பாவகன் அக்னி முதலியவர்கள்னால ஸ்தோத்திரம் செய்தவள். இப்படி சம்ரக்ஷகாணி எல்லாரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்றது. 11வது அத்தியாயத்துல முடிக்கிறச்சே 51வது ஸ்லோகத்துல இத்தம் யதா யதா பாதா தானவோத்தா, எப்பப்பெல்லாம் வந்து அசுரர்கள்னால எப்படி கீதையில வந்து யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம்னு பகவான் வந்து அந்த சமயத்துல நான் என்ன வந்து ஒரு அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே இங்கேயும் வந்து தேவி மகாத்மியத்திலையும் கடைசியில சொல்றா, எப்பப்பெல்லாம் யதா யதா பாதா தானவோத்தா பவிஷ்யதி, அரக்கர்கள்னால உண்டாகிற ஒரு பாதா ஒரு துன்புறுத்தல்ங்கிறது எப்பப்பெல்லாம் ஏற்படுறதோ ததா ததா அவதீரிய, அப்பொழுது நான் ஒரு அவதாரம் எடுத்து அகம் கரிஷ்யாமி அரிசங்ஷயம். அப்ப அரிசங்ஷயம்னா எதிரிகளை வந்து அழிக்கிறதுங்கிறதே அதனுடைய ஒரு பர்பஸே நல்லவர்களை வந்து நல்லவர்களுடைய ஒரு ரட்சணை பண்றதுக்காக தானே. அதனால அந்த ஸ்தவனாத்மகானி சூக்தானிங்கிறதுக்கு வந்து சம்ரக்ஷகாணி அப்படின்னு போடுற. இது எல்லாமே வந்து சூக்தானிக்கு தான் போகிறது அட்ஜெக்டிவா. சோ உற்பத்தி தைத்திய ஹனன ஸ்தவனாத்மகானி சம்ரக்ஷகாணி, இந்த உற்பத்தி இருக்கு, தைத்திய ஹனனம் இருக்கு, ஸ்தோத்திர பூர்வகமாக இருக்கக்கூடிய சம்ரக்ஷகாணி எல்லாருக்கும் ரட்சணை செய்யக்கூடியதாகவும் அகில பூத ஹிதாய எல்லா ஜீவராசிகளுடைய ஒரு ஹிதத்துக்காகவும் யஸ்யாஹா சூக்தானி யாருடைய சூக்தங்கள் அசேஷ நிகமாந்த விதா படந்தி. அதுதான் முக்கியம். இந்த தேவி மகாத்மியத்தை வந்து எத்தனை வேதாத்தியனம் செய்தவர்கள் கூட அகில நிகமாந்த விதா, நிகமாந்த விதகான நிகமங்கள் வேதம், வேதத்தினுடைய அந்தம் வேதாந்தம், வேதம் வேதாந்தம் வரையில் அறிந்தவர்கள் படந்தி படிக்கிறார்கள் இந்த தேவி மகாத்மியத்தை. அசேஷ நிகமாந்த விதா படந்தி யஸ்யாஹா சூக்தானி படந்தி தாம், அப்பேற்பட்ட விஸ்வ மாதரம், இந்த உலகத்துக்கே அம்மாவா ஜெகத் ஜனனியா இருக்கக்கூடியவள் விஸ்வ மாதரம். இதை எடுத்து பார்த்தோம்னா லலிதா சஹஸ்ரநாமத்துல எத்தனை கொட்டி கிடக்கு நாமாக்கள். அம்பாளுக்கு வந்து அந்த விஸ்வாதிகாங்கிறார், விஸ்வ மாதாங்கிறார், விஸ்வ கிராசா, விஸ்வ பிரமணகாரிணி, அதுக்கப்புறம் இப்ப உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனேஸ்வரி, லோகாதீதா. இந்த அதாவது உலகத்தினுடைய அம்மாவாவும் இருக்கா, சர்வலோக ஈஷா சர்வலோகேஷின்னு இருக்கா, சர்வலோக வசங்கரி அவளுடைய வசத்துல வேற இருக்கு. அதுக்கப்புறம் இந்த லோகத்துல இருக்கக்கூடியவாளுக்கெல்லாம் அவளுடைய ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு 50 நாமாக்கள் இருக்கும் அந்த இடத்துல. அந்த இடத்துல விஸ்வாதிகா, விஸ்வ சாட்சிணி, விஸ்வ கர்ப்பா, விஸ்வதாரிணி எல்லா விதமாகவும் அதை சொல்றச்சு. அப்போ திரிசதியில நம்ம பார்த்தோம்னா அபின்ன நிமித்தோபாதானம்னு சொல்றது ரைட்டா ஒட்டி வரும். அந்த ஒரு அரை வரியில பகவத்பாதாள் சொல்றதுக்கு நமக்கு புரிஞ்சுக்கணும்னா கிட்டத்தட்ட லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு 50 நாமாக்களை எடுத்து வச்சுட்டோம்னா தான் புரியும். மித்யா ஜெகத் அதிஷ்டானாங்கிறோம். மித்தியா இருக்கக்கூடிய இந்த ஜகத்துக்கு அதிஷ்டான ரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள் திரிஜகத் வந்தியா. அதை தாண்டி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் வணங்கக்கூடியவள் சராச்சர ஜெகநாதா. எத்தனை நாமாக்கள் அவளுக்கு. அதுல புவனேஸ்வரின்னு சொல்லி முடிச்சா போறாதாங்க. சோ விஸ்வமாதா, ஜெகத்தாத்ரி எல்லாமே அவள்தான். அத பசுலோக பயங்கரின்னுட்டு அந்த அந்த ஒரு சீரீஸ் ஆஃப் 19 நாமாக்கள் இருக்கும். சுப்தா, பிராக்ஞாத்மிகா, துர்யா அப்படின்னு வர்றச்சு அதுல வந்து ஒவ்வொரு ஜகத்துக்கு ஸ்தூல ஜகத்து, சூக்ஷ்ம ஜகத்து, அதுக்கப்புறம் அந்த காரண சரீரம்
மயமாகவும் இருக்கா அம்பாள்னுட்டு வரிசையா போடுவார். அதுல வந்து சும்மா 1000 நாமாக்கள் அப்படியே எடுத்து போட்டாங்கிறது இல்ல, அது ஒவ்வொன்னுத்துக்கும் ஸ்ருங்கலா மாதிரி அது வந்து கனெக்டட் அந்த நாமாக்கள். அப்படியே இதை ஏன் போட்டாருன்னா இது முன்னாடி இருக்கு, இந்த இந்த நாமா முன்னாடி இருக்கு, அதனால இது இங்க இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்னா கோத்துட்டு வரணும் அந்த இடத்துல. சுப்தா பிராக்யாத்மிகா. சோ பிரக்ஞா அந்த இடத்துல வந்து ஜீவனுக்கு பிராக்ஞன்னு பேரு இதுல சுஷுப்தி அவஸ்தையில, அதனால பிராக்ஞாத்மிகா அங்க இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமாவும் இருக்கா. அப்படி ஒவ்வொரு நாமாவையும் பார்த்துன்னு வரணும், அது தனி, அது அப்புறம் வரும். சோ உற்பத்தி தைத்திய ஹனன ஸ்தவனாத்மகா, இந்த விஸ்வ மாதரம்னு சொன்ன உடனே அது ஞாபகம். சோ உற்பத்தி தைத்திய ஹனன ஸ்தவனாத்மகானி சம்ரக்ஷகாணி அகில பூத ஹிதாய யஸ்யாஹ சுப்தானி அசேஷ நிகமாந்த விதஃ படந்தி தாம் விஸ்வமாதரம் அஜஸ்ரம், அஜஸ்ரம் எப்பொழுதும், நித்தியம் எப்பொழுதும், அபிஷ்டவீமி ஸ்தோத்திரம் செய்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து எம் வைப்ரசித்த புனருத்தித சும்பமுக்கியின்னு இருக்கு. இது வந்து ஏ வைப்ரசித்தம்னு இருக்கணும், இல்லைன்னா ஒட்டி வரல. இங்கேயும் வந்து எம் இத்தின்னு இருக்கிறதுக்கு பதில ஐ இத்தின்னு இருக்குமா இருக்கும். அதை வந்து யான்னு போட்டு ஏ பிளஸ் இத்தின்னு போட்டு ஐ இத்தின்னு இருக்கும். சில இதெல்லாம் வந்து ஸ்கிரைபல் எரர்ஸா இருக்கலாம், அப்படிதான் எனக்கு தோன்றது. சோ ஏ வைப்ரசித்தம், எங்கேயாவது நீங்க வந்து எம் வைப்ரசித்தம்னு இருந்ததுன்னா அதை மாத்தின்னு இருக்கோ. எம் வைப்ரசித்தம் எம் எம் வைப்ரசித்த புனருத்தித சும்பமுக்கியைஹி துர்பிக்ஷ கோர சமயேன ச காரிதாசு ஆவிஷ்கிருதாக த்ரிஜகதார்த்திஷு ரூபபேதாக தைரம்பிகா சமபிரக்ஷது மாம் விபத்யா. இதுக்கு வந்து சில ஸ்லோகங்கள் எடுத்து வச்சேன், ஸோ அதனால அதை பார்த்துன்னு வருவோம். இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அப்புறம் அதை இது பண்றேன். தேவி மகாத்மியத்துல 12வது அத்தியாயத்துல எப்படி எப்படியெல்லாம் அம்பாள் வந்து ஒரு இது எடுக்க போறா தன்னுடைய அதாவது இல்ல 11வது தான், ஆமா ஏகாதச அத்தியாயே தான் இது இல்ல. சோ 11வது அத்தியாயத்துல என்னென்னலாம் ரூப பேதங்கள் எடுக்க போறோம் அப்படிங்கறத வந்து அம்பாள் எடுக்க போறாங்கிறத சொல்ல போறார். சோ ஏ ரூபபேதாக, எந்த உருவத்தினுடைய பல பேதங்கள், அது என்ன? வைப்ரசித்த புனருத்தித சும்ப முக்கியைஹி துர்பிக்ஷகோர சமயேச்ச சமயேன ச காரிதாசு. அதை வந்து சேத்துன்றுங்கோ, தப்பா போட்டிருக்கேன். சமயேன ச காரிதாசு ஆவிஷ்கிருதாக த்ரிஜகதார்த்திஷு ரூபபேதாக தைரம்பிகா சமபிரக்ஷது மாம் விபத்யா. ஏ வைப்ரசித்த, வைப்ரசித்தன்னுட்டு ஒரு அரக்கன், புனருத்தித சும்ப, சும்பன் வந்து திருப்பியும் அவன் எழுத்துக்க போறான், அவன் திருப்பியும் வந்து அவனுக்கு ஒரு அவதாரம் ஏற்பட போறது, அவன் வரப்போறான் இந்த உலகத்துல அப்படின்னு அம்பாள் வந்து பவிஷ்யத்துல நடக்க போற விஷயங்களை சொல்றா. அந்த முக்கியைஹி அவர்களால் காரிதாசு ஆவிஷ்கிருதாசு ரூபபேதாகான்னு அன்வயமாகணும். இது கொஞ்சம் டஃப் எல்லாத்தையும் நம்ம கோத்து போடுறதுக்கு. சோ முதல்ல வந்து அரக்கர்கள், அரக்கர்கள்னால காரிதாசு ஏற்படுத்த உண்டான த்ரிஜகத் ஆர்த்திஷு, 3 உலகத்துக்கும் என்ன ஒரு கஷ்டங்கள் உண்டோ, ஆர்த்தி சஃபரிங், என்னென்னலாம் துக்கங்கள் உண்டோ அந்த துக்கங்கள் ஏற்படும் சமயத்தில் ஏ ரூபபேதாக ஆவிஷ்கிருதாக, என்ன உருவ மாறுதல்கள் ஏற்பட்டனவோ, அம்பாளுக்கு சக்தியினுடைய பலவிதமான உருவ மாறுதல்கள் பேதங்கள் ஏற்பட்டனவோ, தைஹி அந்த ரூப பேதைஹி அந்த உருவங்களுடன் விபத்யக என்னுடைய ஆபத்துக்கள் எனக்கு நேரும் பொழுது அம்மா நீ என்ன ரட்சிச்சுடு. அம்பிகா தைஹி ரூபபேதைஹி சக, அதுவா அந்த ரூபபேதங்களை வைத்துக்கொண்டு அப்பப்போ என்னென்ன உருவம் எடுத்தா எப்படி எப்படி நீ என்ன காப்பாத்த முடியுமோ அந்த மாதிரி வந்து நீ என்ன காப்பாத்துன்னு கேட்டுக்கிற. மாம் சமபிரக்ஷது. ஏன்னா முன்னாடியே நீ தான் ப்ராமிஸ் பண்ணிட்டியோ இல்லையோ 11வது அத்தியாயத்துல தேவி மகாத்மியத்துல, இது எப்ப எழுதின புராணம் அது, அப்போ வந்து பின்னாடி சும்பன் வந்து அரக்கனா வரப்போறான், பின்னாடி வந்து துர்பிக்ஷ கோர சமயேன, துர்பிக்ஷம், துர்பிக்ஷம்னு பஞ்சம் இது ஃபேமைன் வர்றப்போ
அந்த மாதிரி ஒரு கோரமான சமயத்தினால என்னென்னலாம் மூன்று உலகத்துக்கும் ஒரு ஆர்த்தி கஷ்டம்ங்கிறது காரிதாசு ஏற்படும் பொழுது நீ ஒரு ரூபம் எடுப்பியே, சாகம்பரின்னு ஒரு உருவம் எடுக்க போறாம்பாள். அந்த சாகம்பரிங்கிற உருவத்தை வைத்துக்கொண்டு என்ன நீ வந்து என்னுடைய கஷ்டத்திலிருந்து காப்பாத்துமாங்கிறார். சோ ஏ வைப்ரச்சித்த புனருத்தித சும்ப முக்கியைஹி துர்பிக்ஷ கோர சமயேன ச காரிதாசு த்ரிஜகதார்த்திஷு ரூபபேதாக ஆவிஷ்கிருதாக. என்னென்னலாம் உருவ பேதங்கள் ஏற்பட்டனவோ அந்த உருவங்களை வைத்துக்கொண்டு அந்த ரூப பேதங்கள் அம்பாளுடைய பலவிதமான சக்தி ஸ்வரூபங்களை வச்சுண்டு அப்பப்போ கரெக்டா இந்த சமயத்துல நம்ம இதுல பார்த்தோம்னா நிருசிம்மாவதாரம் எடுத்தாதான் அந்த இடத்துக்கு அது உச்சிதம். அந்த ஒரு ஔச்சித்யத்தோட அம்பாளை தவிர இல்ல பகவானை தவிர நமக்கு வந்து ஔச்சித்யத்தை சொல்லி தரது வேற யாருமே வேண்டாம். அந்தந்த சமயத்துக்கு உச்சிதமான ஒரு உருவத்தை எடுத்துட்டு நீ வாம்பர். அதுக்கு வந்து பின்னாடி என்னென்னலாம் உருவங்கள்னுட்டு அந்த 11வது அத்தியாயத்துல இருக்கிறத பார்த்தோம்னா, முதல்ல வந்து நந்தகோப கிரகே ஜாதா யசோதா கர்ப்பசம்பவா. நந்தகோபனுடைய வீட்டுல இந்த தேவகினுடைய கர்ப்பத்தை வந்து யசோதைக்கு வந்து மாத்தினார். அது சக்தி ஸ்வரூபம் மாயாதானே. அந்த நந்தகோப கிரகே ஜாதா யசோதா கர்ப்பசம்பவா ததா தௌ நாசயிஷ்யாமி விந்தியாச்சல நிவாசினின்னுட்டு சும்பன் நிசும்பன் திருப்பியும் அவ வந்து பிறப்பா, அப்போ அவர்களை நாசம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து மந்திர ரகசியம் என்னன்னா, இந்த இடத்துல அம்பாளுடைய பேரு சொல்லல, அந்த ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒவ்வொரு பேர் சொல்றோம், ஒவ்வொரு ரூபபேதத்துக்கும். இந்த இடத்துல வந்து மந்திர ரகசியம் இங்க வந்து நந்தா பகவதி நாம யா பவிஷ்யதி நந்தஜா. நந்தான்னு அந்த அம்பாளுக்கு பேரு. அங்க அவ எப்படி இருக்கான்னா கனக உத்தம காந்தா காந்தா சா சுகாந்தி கனகாம்பரா. தங்கமயமான ஒரு காந்தியை கொண்டவள், அழகான ஒரு தங்கமயமான ஒரு வஸ்திரத்தையும் கட்டின்னு இருக்கக்கூடியவள். நந்தான்னு பேரு அந்த அம்பாளுக்கு. இன்னைக்கு வந்து நைனிதால்ல இருக்கக்கூடிய அந்த நந்தா தேவிங்கிறது அவதான், அந்த அம்பாளை தான் சொல்றோம் நம்ம. அதுக்கு அடுத்தது ரக்ததந்திக்கான இன்னொரு ஒரு உருவம். அப்போ பக்ஷயந்தியாக தான் உக்ரானு வைப்ரச்சித்தானு மகாசுரானு. வைப்ரச்சித்தனுட்டு விப்ரச்சித்தின்னுட்டு ஒரு அரக்கனுடைய டிசெண்டன்ட்ஸ் வைப்ரச்சித்தன் முதலியவர்கள். அந்த மகாசுரானு ஒரு அரக்கர்களை பக்ஷயந்தியாக பக்ஷணம் செய்வதனால பற்கள் எல்லாம் வந்து ரத்தத்தினால இருக்கிறச்சு. தாடிமே குசுமோபமாக அந்த மாதுளையோட புஷ்பத்து கலர்ல இருக்குமா அம்பாளுக்கு பல்லெல்லாம். அப்போ ததோமாம் தேவதாக ஸ்வர்கே மர்த்தியலோகேச்ச மானவாக. ஸ்வர்க்கத்திலே தேவதைகளும் மர்த்தியலோகே பூமியில மனுஷியர்களும் என்னை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவான்னா ரக்த தந்திகாம் வியாகரிஷ்யந்தி. என்னை வந்து ரக்த தந்திகான்னு எனக்கு பேரை கொடுக்க போறா. இது ஒண்ணு முதல்ல. அப்போ நந்தா, அதுக்கப்புறம் இப்ப ரக்த தந்திகான்னு 2வது பேரு, அதுக்கப்புறம் சதாக்ஷின்னு ஒரு பேர் அம்பாளுக்கு. பூயஸ்ச சத வார்ஷிக்யாம் அனாவிருஷ்டியாம் அனம்பசி. அனாவிருஷ்டி அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இதெல்லாம் வந்து ஈதி பாதா என்னென்னலாம் கஷ்டங்கள் நமக்கு இருக்குமோ. சோ ஃபேமைன், இந்த துர்பிக்ஷ கோர சமயேன அப்படிங்கிற இடத்துல துர்பிக்ஷம்ங்கிறது ஃபேமைன், நமக்கு வந்து இது இல்லாம இருக்கிறது, மழை இல்லாம இருக்கக்கூடிய அனாவிருஷ்டி சமயம். அதுலயே வந்து ஈதி பாதா இதெல்லாம் இருக்கு. அந்த ஈதி பாதா அபஹாரிணின்னுட்டு ஒரு திரிசதியில ஒரு நாமம் உண்டு. ஈதி பாதானே வரும் அந்த இடத்துல. இதெல்லாம் இந்த லோகஸ்ட் வருது, அதாவது பூச்சிகளுடைய ஒரு ஒரு படை எடுப்பு மாதிரி இருக்கும். அந்த கிராப்ஸ் எல்லாத்தையும் வீணாக்கிடும். அந்த மாதிரி கோரமான சமயங்கள்ல அம்பாள் எடுக்கக்கூடிய ஒரு அவதாரம். சோ பூயஸ்ட மறுபடியும் சதவருஷ காலம் ஒரு அனாவிருஷ்டி மழையே இல்லாத ஒரு சமயம். அப்போ முனிவர்கள்லாம் இந்த பூமியில ஸ்தோத்திரம் பண்ணுவா. அப்போ சம்பவிஷ்யாமி அயோனிஜா, நான் அப்போ ஒரு ஒரு அவதாரம் எடுப்பேன். ததா சதேன நேத்ராணாம் 100 கண்கள்னால நிரீக்ஷிஷ்யாமி அகம் முனின்னு. அந்த முனிவர்கள் ஸ்தோத்திரம் செய்கிற முனிவர்களை வந்து 100 கண்களாக பார்ப்பேங்கிறதுனால மனுஷியர்கள்லாம் என்ன சதாக்ஷின்னு என்ன கூப்பிடுவா. சதாக்ஷிம் இதி மாம் ததா. அதுக்கப்புறம் சாகம்பரி, அந்த 100 கண்களாக பார்க்கறச்சே சதாக்ஷி. அது அவ அம்பாளுடைய ஒரு கட்டாட்சம் பட்டத்தினால அங்க வந்து முழுக்க ஒரு சுபிக்ஷம் ஏற்படும். துர்பிக்ஷத்துக்கு ஆப்போசிட் சுபிக்ஷம். ததோ அகம் அகிலம் லோகம் ஆத்மதேக சமுத்பவைஹி. என்னுடைய தேகத்திலிருந்து ஏற்பட்ட சாக்கைஹி
கரிகாய்கள்னால சாப்பாட்டு வஸ்துக்கள்னால பரிஷ்யாமி சுராக சாகைஹி ஆவிருஷ்டேஹே பிராணதாரகைஹி சாகம்பரி இதி விக்யாதிம் ததா யாஸ்யாமி அகம் புவி. அப்பொழுது எனக்கு சாகம்பரி, அம்பரின்னா வஸ்திரம். அதனாலதான் இன்னைக்கு அம்பாளுக்கு வந்து இது உற்சவ டைம்ல வந்து சாகம்பரின்னு இது பண்றச்சே, அலங்காரம் பண்றச்சே ஃபுல்லா காய்கறிகளோட பண்றோம். இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு துர்பிக்ஷம் வர்றச்சே நமக்கு வந்து காய்கறிக்கு ஒரு பஞ்சம் இல்லாத இருக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து அம்பாளுக்கு ஒரு அலங்காரத்தை பண்றோம் அப்படி. அதனால சாகம்பரின்னு அடுத்தது துர்காதேவி, பீமாதேவின்னு இதெல்லாம் வரப்போறது. தத்ரைவச்ச வதிஷ்யாமி துர்கமாக்கியம் மகாசுரம். துர்கம்னு துர்கஹான்னுட்டு ஒரு பெரிய அசுரனை கொன்னதுனால துர்காதேவி இது விக்யாத்தம் தன்மே நாம பவிஷ்யதி. துர்காதேவின்னு எனக்கு வந்து பேரு ஏற்பட போறது. மறுபடியும் ஒரு பீமம், பயங்கரமான ஒரு உருவம் எடுத்து ஹிமாச்சலத்துல ரக்ஷாம்சி பக்ஷயிஷ்யாமி, ராட்சசர்கள் எல்லாரையும் நான் வந்து சாப்பிடுவேன். முனீனாம் திராண காரணாது, முனிவர்கள் அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் அவன் வந்து அங்க இருக்கக்கூடிய ராட்சசர்கள் வந்து துன்புறுத்திட்டு இருந்தாங்கிறதுனால அந்த ராட்சசர்களை நான் அழிப்பேன். ததாமாம் முனையः சர்வே ஸ்தோஷ்யந்தி ஆனம்ர மூர்த்தயः பீமாதேவி இதி விக்யாதம் தன்மே நாம பவிஷ்யதி. அம்பாளே சொல்றது இதெல்லாம் 11வது அத்தியாயத்துல. பீமாதேவின்னு எனக்கு அப்ப பேர் வரும். யதா அருணாக்கியः த்ரைலோக்கியே, யதா ஆருணாக்கியः த்ரைலோக்கியே மகாபாதாம் கரிஷ்யதி ததா அகம் பிராமரம் ரூபம் கிருத்வா அசங்கேய ஷட்பதம் த்ரைலோக்கியஸ்ய ஹிதார்த்தாய வதிஷ்யாமி மகாசுரம். அகில பூத ஹிதாய யஸ்யாஹான்னு படிச்சோமே போன உற்பத்தி தைத்திய ஹரண ஸ்தவனாத்மகானி சூக்தான்யசே சம்ரக்ஷகாணி அகில பூத ஹிதாய. இந்த இடத்துலதான் அது பார்க்கணும். த்ரைலோக்கியஸ்ய ஹிதார்த்தாய. அருணன் ஒரு அரக்கன், அவன் வந்து அசங்கேய ஷட்பதம், எங்க பார்த்தாலும் அப்படியே இந்த 6 கால் பூச்சி, அந்த வண்டுனுடைய ஒரு இது ஏற்படும், அட்டாக் மாதிரி. அந்த வண்டுகளுடைய ஒரு அட்டாக் ஏற்படுறச்சு அப்போ ததா அகம் பிராமரம் ரூபம், ஒரு பிரமரம் மாதிரி வண்டு மாதிரி ஒரு உருவம் எடுத்து இந்த 3 உலகத்தினுடைய ஹிதத்துக்காக அந்த அசுரனை நான் கொல்லுவேன், அருணங்கிற அசுரனை. பிராமரி சமாம் லோகாக ததா ஸ்தோஷ்யந்தி சர்வதா. எனக்கு அப்போ பிராமரின்னு ஒரு பேர் வரும். இந்த மாதிரி யுத்தம் யதா யதா பாதா தானவ உத்தா பவிஷ்யதி ததா ததா அவதீரிய அகம் கரிஷ்யாமி அரி சங்ஷயம். இப்படி ஒவ்வொரு சமயமும் எப்பெல்லாம் எனக்கு வந்து ஒரு எப்பெல்லாம் வந்து துன்புறுத்தல், இந்த அரக்கர்கள்னால ஒரு பாதா, ஒரு டார்ச்சர் ஏற்படுறதோ அப்பப்பெல்லாம் நான் வந்து அவதீரிய அவதாரம் எடுத்து அரி சங்ஷயம் செய்வேன். அதுல இந்த இடத்துல வந்து ரொம்ப இல்ல, இத வந்து சிம்பிளா போட்டிருக்கார். ஏகாதச அத்தியாயே நாராயணி ஸ்தோத்திரேன ஸ்துதயா தேவ்யா. நாராயணிங்கிற ஸ்தோத்திரத்தினால அதுல புனர் உத்தித சும்ப நிசும்ப வைப்பிரசித்த வதாதினா, இந்த அரக்கர்களுடைய வதத்தினால லோக அனுகிரகார்த்தம் கரிஷ்யமானா, லோகத்துக்கு அனுகிரகம் செய்வதற்காக என்ன நந்தா ரக்ததந்தாதி அவதாராக வர்ணிதாக. இதனுடைய ஒரு அந்த என்டையர் 11வது அத்தியாயத்தை அப்படி ஒரு கன்சைஸா ஏவை பிரசித்த சிம்பிளா போட்டுட்டாரு. நமக்கு அந்த பேக்ரவுண்ட் இல்லைன்னா ரூபபேதாக தைஹி அம்பிகா சமபிரக்ஷத்து, என்ன நீ வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுறலாமோ என்னமோ. ஆனா அது இல்லைன்னா அந்த அந்த மேக்னிடியூட் ஆஃப் ஹர் அவதாரம் நமக்கு புரியவே புரியாது, என்னங்கிறது புரியாது. நந்தா ரக்ததந்திகா சதாக்ஷி சாகம்பரி துர்கா பீமா பிரமரின்னு இது மாத்திரம் இல்ல, இதை தவிர பல பல உருவங்கள் எடுத்து அம்பாள் நம்மள ஒரு தடவையும் நமக்கு வந்து காப்பாத்துறா. அதனாலதான் விஸ்வ மாதரம் அஜஸ்ரம் அபீஷ்டவீமி அப்படின்னு அம்பாளை சொல்றோம். மாதான அதுக்காதான் மாதா மமாஸ்து மது. இப்ப எப்படி ஒரு அம்மா ஒரு குழந்தைய பலவிதமான துக்கங்களையும் கஷ்டங்கள்ல இருந்தும் பொத்தி 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 வளர்க்கிறாளோ ஒரு அம்மா, அந்த மாதிரி நம்மள வந்து அம்பாளை அப்படி வளர்த்துட்டு இருக்கா இந்த உலகத்துல. ஒவ்வொரு பூதராசிகளையும் அப்படி பாத்துக்கிறா. அதுதான் இங்க வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால அவளை வந்து விஸ்வ மாதான்னு அம்பிகான்னு சொல்றச்சேயே அம்பா அம்பிகா அம்மாவை வந்து ஒரு இதுவா தானே சொல்றோம் நம்ம. என்ன எந்த ஒரு இதுக்குமே அவ்வளவு ஒரு க்ளோஸ்னஸ் கிடையாது நமக்கு. அதனால
हे वैप्रचित्त पुनरुत्थित शुम्भ मुख्यैः दुर्भिक्षघोर समयेन च कारितासु आविष्कृतास्त्रिजगदार्तिषु रूपभेदाः तैरम्बिका समभिरक्षतु मां विपद्भ्यः विपद्भ्यःனா விபத்து ஆபத்துக்கள் என்னென்னலாம் அப்பப்போ வருமோ ஏற்படுமோ அதுல இருந்து நீ என்ன காப்பாத்துமான்னு கேட்டுக்கிறோம். சரியா? அடுத்ததுக்கு தான் வந்து லக்ஷ்மி தந்திரத்துல இருந்து இதே எப்படி பாஞ்சராத்திர ஆகமத்துல இருக்குங்கிறத கோட் பண்ண போறார். சோ அது நெக்ஸ்ட் பார்ப்போம்.